கல்யாணத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இன்னைக்குதான் என்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசிருக்கீங்க. என் ட்ரெஸ்ஸ பத்தி, என் அழக பத்தி இவ்வளவு கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. நானும் உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் மகா. ஆனா நீ 2 நாள் ஒரு மாதிரி இருக்க, அடுத்த நாள் வேற மாதிரி இருக்க. நீ எப்ப சீரியஸ் ஆகுற, நீ எப்ப சிரிக்கிற, நீ எப்ப பாயிற, நீ எப்ப பதுங்குற, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏன் தான் அவசரப்படுறீங்க? நான் எங்க அவசரப்பட்டேன்? பரவாயில்ல தான், இன்னைக்காவது உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னீங்களே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால மகா சாரி தான். நீங்க என்கிட்ட எப்பவும் இதே மாதிரி நடந்துக்கணும். Sister, ஏன் crying? It's all in the love. மகா உள்ளதானே இருக்கா? ஏய், தாலி கட்ட நேரம் எல்லாத்தோட கவனம் உள்ளதா இருக்கும். எல்லாம் இந்த வழியில தான் போவாங்க. நீ பொண்ணை கூட்டிட்டு இந்த வழியில வந்துரு. நாங்க ஒரே அமுக்கு தூக்கிடுறோம். ஐயோ அம்மா ஏய், கத்திட்டானா? எத்தனை டாக்டர் எத்தனை பார்மசிஸ்ட் கையில இருக்காங்க. ஒரே அமுக்கு தான். அவன் எங்க இருக்கான்னு அவளுக்கே தெரியாது. நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. சரி சரி. டேய், நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியா உட்காந்துக்கோ. நீ பின்னாடி டோர் ஓபன் பண்ணி உட்காந்துக்கோ. அந்த பொண்ணு வந்தா ஒரே அமுக்குல கொண்டு போயிடலாம். டேய், நீங்க ரெண்டு வெளியே வெயிட் பண்ணுங்க. உங்க பேர் என்ன? ஐயோ சமுத்தி செல்லம். மாமா குறிச்சு ஹெல்ப் பண்றீங்களா? அதோ நின்று பேசிட்டு இருக்காரு அக்கா. கண்ணாடி போட்ட அக்கா. அவங்ககிட்ட போயிட்டு கோபியங்கள் மண்டபத்தை சைட்ல வர சமயம் போய் சொல்றியா? ஐயோ அழகு செல்லம். போமா போய் சொல்லுமா, போ போ. ஆன்ட்டி, கோபி அங்கிள் மண்டப சைட்ல பேச வர சொன்னாங்க. தேங்க் யூ. மாப்ள பிரச்சனை வராதுலடா. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. இல்ல நம்ம பிள்ளைங்க தான. பாத்துடா. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். போ. நீ ஏங்கல தான் நடக்கணும்டா. அந்த சராசரத்தையும் கட்டி காക്കുന്ന தேவி. ഭഗവാനെ 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 വരൂ വരൂ. என்ன சொல்றாரு? ആൾക്കാർ പൂജയിലുണ്ട്. നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കൂ, ഞാൻ വന്ന് നിങ്ങളെ വിളിക്കാം. என்ன சொல்றானே புரியல. உங்க மந்திரவாதி திறமசாலி தானே? അതെ, ഭഗവതി ശുദ്ധിയുള്ള വലിയ മന്ത്രവാദിയാക്കും. ഈ ലോകത്തില് ഇവരെ പോലെ മന്ദിര തന്തിര പൂജ ചെയ്യാൻ വേറെ ആളെ ഇല്ലാന്നേ. വരൂ, ഇരിക്കിൻ. வாங்க வாங்க. ஜோஜானிக்கிற பகவதி அம்மே. ஏன் ஜோசியர, இவரு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க, 7 வருஷமா சுடுகாட்டிலே தங்கி பலவிதமான தியானங்கள் செஞ்சு சித்தி அடைஞ்சிருக்காரு. எப்பேற்பட்ட குட்டி பிசாசும் கைகட்டி தான் நிக்கும். குரலிங்கெல்லாம் அவர் காலடியில தான் கிடக்குமா. 7 வருஷமா சுடுகாட்டுக்குள்ளே இருந்தாருன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாரு? அங்க சுட சுட வந்துட்டு இருக்கும்ல, ஏதாவது பணத்தை பேச்சு தின்றுவாரு. என்ன அது பணத்தை திம்பாரா? ஆமாங்க, தீவிரமான மாந்திரிக வகையை சேர்ந்தவர். பயங்கரமான ஆளு. 2 பேருக்கு செய்வன வச்சோன்னு பாருங்க, நடக்கிறது படுபயங்கரமா இருக்கும். அது சரி, இந்த தலைமுடி காலடி மண்ணு சட்ட நூல் இதெல்லாம் எதுக்கு கேட்டாங்க? இதெல்லாம் அவர் தொழில் ரகசியங்க. நீங்க இவ்வளவு ஆர்வமா கேட்கறதுனால சொல்றேன். காலடி மண்ணுங்கிறது மனுஷனோட நடமாட்டம். அதை எடுத்து மந்திரிச்சிட்டோம்னா மனுஷனோட
நடமாட்டம் முடங்கிடும். ஆ, படுத்த படுக்க ஆயிடுவான். அவனால தலையில கால் ஊனி நடக்கவே முடியாது. அவ்வளவு பவர்ஃபுல் அந்த மந்திரத்துக்கு. ஓஹோ அப்படியா? பின்ன ஒன்னொன்னுக்கும் ஒரு பலன் இருக்குல்ல. ஆமா, இந்த சட்ட நூல் எதுக்கு கேட்டாங்க? சட்டைங்கிறது மனுஷன் உடம்போட உடம்பா இருக்கக்கூடிய இன்னொரு தோல் மாதிரி. டோட்டல் பாடியோட பவரே அங்கேதாங்க இருக்கு. அதை எடுத்து மட்டும் நம்ம மந்திரம் பண்ணிட்டோம்னா உடம்பெல்லாம் தீ பிடிச்சி எரியிற மாதிரி இருக்கும். தீ உடம்பெல்லாம் பரவும். சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஓடணும் போல தோணும். ரியலி கிரேட். அதான் அதான் எனக்கு வேணும். தேர்ட் பாயிண்ட், இந்த தலைமுடியை பத்தி சொல்லவே இல்லையே. தலைமுடி தான் மெயின். ஏன்னா தலைமுடி ஒன்று தான் மூளையோட நேரடி டச்சில் இருக்கு. அதை எடுத்து மந்திரம் பண்ணிட்டோம்னா அவன் மூளை கலங்கி அதோட அவன் க்ளோஸ்னு அர்த்தம். என்னையா சொல்றீரு? ஆமாங்க, கிறுக்கனா தெரிய வேண்டியதான். அந்த அளவுக்கு புத்தி பேதலிச்சிடும். தான் யாருன்னே அவனுக்கு புரியாது. ஒருவேளை ஆளே அவுட் ஆயிடலாம், சொல்ல முடியாது. அப்படியா? யோ, பிபி ஃபேமிலியில தலைமுறைக்கு தலைமுறை எவனா ஒருத்தன் மென்டல் ஆயிடுவாங்கிற சாபம் இருக்கியா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஏதாவது செஞ்சா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்போ 2 பேருக்கு எதானாலும் பரவாயில்ல, செஞ்சிருவோம். 3ல் ஏதாவது ஒன்று வச்சா போதும், ஆளே அவ்வளவுதான். ஆனா நம்ம இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து வைக்கிறோம். விளைவு ரொம்ப கொடூரமா இருக்கும். மொத்த குடும்பமே பாதிக்கப்படும். திரைச்சுடன் நல்லா ஒரு முறைக்கு 4 முறை யோசிச்சுங்க. அப்புறம் நம்ம உறவுக்காரங்க ஐயோ பாவம்னு தோணுச்சுன்னா இப்பவே சொல்லுங்க, இப்படியே கிளம்பிடலாம். நீ வேற ஜோசியர, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு என் மக வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நான் முன்ன வச்ச காலை பின்ன வைக்க மாட்டேன் ஜோசியர, அதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கெல்லாம் திரைச்சுடன் இது வெளியில இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி திரும்பி வர வாய்ப்பு இல்லை. அப்புறம் நாளை பின்ன நம்ம உறவுக்காரங்களாச்சு வச்ச சேவனை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது யாராலே முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஜோசியர. நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிபி காரணங்களோட பசங்க 2 தொலைஞ்சா போதும், அவ்வளோதான். வா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். போங்க உள்ள போங்க. வாங்க வாங்க மேடம். வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க. 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, சேம் பிங்க். எங்க திரும்ப? சூப்பர் மேட்சிங், கரெக்ட்டா இருக்குல்ல? இத மட்டும் மகா கேட்டிருக்கணும். வாங்க உள்ள போலாம் வாங்க. அப்பா இல்லையா? அப்பா அப்புறம் வருவாரு, நாங்க முத வந்துட்டோம். ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். கல்யாணத்தை இந்த அளவு சிரிச்ச முகத்தோட கொண்டாடி இருக்கோம்னா அது காரணம் நீங்க தானே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவா? இல்ல போகணும். புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு வில்லேஜ்ல பவர் சப்ளை கொடுக்கணும். 25-30 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான காடு. இதுக்கப்புறம் அங்க போகணும். உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல ஒண்ணும் வேண்டாம். சாப்பிட்டு தாங்க போனோம். இருங்க வந்துடுறேன். அக்கா, கோபி உன்னை லவ் பண்றாரா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சிருவேன். எப்படி? அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் லுக்கு இங்கே தான் வந்ததுன்னு வச்சுக்கேன், அது லவ் தான். அக்கா அங்க பாரு. கண்ணால உங்க ஆளு நல்லா தான் பேசுறாரு, வாயதான் திறக்க மாட்டேங்கிறாரு. அங்க பாருக்கா, உங்க ஆள் பாக்குறாரு. கன்ஃபார்மா சொல்றேன், அவர் உன்னை லவ் பண்றாரு. சாக்லேட் எடுத்துக்கோமா. அண்ணே வணக்கண்ணே. வாங்க. அப்பா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காருண்ணே. நல்லதுங்க. அப்பா இருக்காருண்ணே? இருக்காங்க, உள்ள இருக்காங்க. அவரை பார்க்கணுண்ணே. வாங்க.
அன்னைக்கு வரும்போது ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனீங்களா, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. யாருமே எதிர்பார்க்கலண்ணே, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க தம்பி. அப்பா என்ன ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருங்க ஐயா. அப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு. முன்னாடியே கொடுத்துருந்தா நீங்கள் வேறு ஏதாவது செலவழிச்சிருங்கன்னு கல்யாணத்தனையை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேங்க. நானும் இந்த கல்யாண வேலையெல்லாம் முடிஞ்சு அப்பா வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளார என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி தம்பி. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுயா. ரொம்ப சந்தோஷம். சொன்ன சொல்லுக்கு செட்டியார்னா செட்டியார் தான். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். இருங்க இருக்கு சாப்பிட்டு போகலாம். வாங்க வாங்க உட்காருங்க. சரிங்க வாங்க. இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறப்ப தான் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருந்து சாப்பிட்டு போகணும். ஆட்டுங்க. அப்பா மலர் மேடம். அப்பா வாங்கம்மா வாங்கம்மா. வணக்கம் சார். வாங்கம்மா. அப்பா வரலீங்களா? வருவாங்க. ஓ சரி சரி. சமயத்துல நீங்க செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. ஆமா, எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாங்க. பெரிய உதவி. உட்காருங்கம்மா. கோபி, நிறைய பேர்ட்ட பணம் வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமா இவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும். உடனே கொடுக்கணுமா? ஆமா, கேட்ட உடனே கொடுத்தாங்க இல்லையா, கொடுத்துரு. மேடம் இந்தாங்க. என்னது? உங்ககிட்ட வாங்கியிருந்த 25,000 ரூபாய் பணம். எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? அப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இப்ப அவசியம் கொடுத்தே ஆகணுமா? ஆமா, எப்ப இருந்தா கொடுக்க வேண்டிய பணம் தானே. இல்ல, வாங்கிக்கல. கல்யாணத்துல 1000 செலவு இருக்கும், அப்புறமா கொடுங்க. இல்ல, இத கொடுக்கலன்னா உன்கிட்ட சரியா பேச முடியாது. அது ஒரு உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கோம். வாங்கிங்க. நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லங்க, நான் கடங்காரனாவே இருக்கணுமா? இப்ப வாங்கிக்கங்க. எனக்கு எப்ப வேணுமோ அப்ப உங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். சரி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த காலத்துலயும் இப்படி ஒருத்தர். ஆனா ஒரு விஷயம்க்கா. என்ன? கோபிக்கு நீ ஒரு ஸ்டாண்ட் பையாவே இருந்திருக்கலாம். என்னடி சொல்ற? ஆமா, அவருக்கு பணம் கிடைக்கல, உன்கிட்ட வந்து கேட்டாரு, நீயும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்ட. இப்ப அவருக்கு பணம் கிடைச்சிருச்சு, உடனே உன்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு நீ ஒரு பேக்கப் மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கோபி கஷ்டப்படக்கூடாது, அவ்வளவுதான். என்னண்ணே, நம்ம கேட்ட பணம் வரலைன்னா இந்த நகையை தேரும். டேய், அவளை கட்டி போடுறா. சரிண்ணே. கொஞ்சம் பணம் சேர்த்து வாங்கி கொடுங்கண்ணே. டேய், பணம் முதல்ல கைக்கு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னடா ஒரு மாதிரியா பண்றீங்க? இல்லடா, அவளை தூக்கிட்டு போனான்ல, வாசனை சும்மா தூக்குதுடா. இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. டேய், நம்ம எந்த தப்பு பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன அவார்டா தர போறாங்க? அவன் சொந்த அத்தை பிள்ளைய தூக்க சொல்றான்னு ஏதாவது காரணம் இருக்குடா. ஆள் எப்படி கும்முன்னு இருக்கா? என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க? போங்கடா, போய் காவல் நில்லுங்கடா. அண்ணே கட்டி போட்டாச்சுண்ணே. கட்டியாச்சா? அங்க ஆள் வருதான் போய் பாருப்பா.